கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு 2 விதமான ஜெப அனுபவம் இருக்கிறது. அறையில் ஜெபிக்கிற அனுபவம், அரங்கத்தில் ஜெபிக்கிற அனுபவம். அறையிலிருந்து எழும்புகிற ஜெபங்கள், அரங்கத்திலிருந்து எழும்புகிற ஜெபங்கள். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் இந்த அறை ஜெபம் இல்லை, அரங்க ஜெபம் தான் இருக்குது. அநேகருக்கு அறை ஜெப நம்பிக்கை இல்லை, அரங்க ஜெப நம்பிக்கை. அதான் அரங்கம்னா ஏதோ ஒரு மீட்டிங் ஹால், ஒரு சர்ச், ஒரு கட்டடம், இல்லைன்னா ஏதாவது ஒரு கூடுகை நடக்கிற இடம். இந்த மாதிரிப்பட்ட இடங்களில் தான் மக்கள் கர்த்தருடைய வல்லமையை எதிர்பார்க்குறாங்க. அநேகருடைய வாழ்க்கையில் அந்த அறை ஜெபம் இல்லை. அதான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. இன்றைக்கி அநேகருடைய அறைகள் சாத்தப்படுவதே இல்லை. எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன்? இவங்க உள்ளே போய் ஜெபம் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் எங்கே ஜெபக்கூட்டம் நடக்குது, யார் ஜெபக்கூட்டம் நடத்துகிறாங்க, எங்கே கோபுரம் இருக்குது, எங்கே வாசல் இருக்குது, எங்கே மண்டபம் இருக்குது, எங்கே அரங்கம் இருக்குதுன்னு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஒரு கூட்டம் பேரோட ஒரு பொதுக்கூட்ட ரீதியான ஒரு பார்வை இருக்கிறதே ஒழிய தேவனும் நானும் தனித்து உறவாடுகிற, தனித்து பேசுகிற அந்த அனுபவம் இல்லை. அதனால தான் ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லை. எப்போவுமே நம்முடைய ஜெப நம்பிக்கை சபையில் நடக்கிற ஜெபம், அரங்கத்தில் நடக்கிற ஜெபம், இதர் கூட்டத்தில் நடக்கிற ஜெபம் போவதெல்லாம் தவறு கிடையாது. ஆனால் வாட் அபவுட் அவர் பர்சனல் ப்ரேயர்? தனிப்பட்ட ஜெபம் என்ன? தேவனுக்கு உங்களுக்கும் எவ்வளோ தனி ஜெபம் இருக்கிறதோ அதுதான் உங்களை வளர்க்கும். அங்கு தான் நீங்கள் தேவனை அறிகிறீர்கள், அங்கு தான் தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். அங்கே ஒரு 100 பேர் உட்கார்ந்துருக்கிற இடத்துல நாமளும் உட்கார்ந்துருந்தால் ஒருவர் நம்மோடு எந்த அளவுக்கு பர்சனலாக பேச முடியும்? அவ்வளோ பேர் உட்கார்ந்துருக்குறாங்க. ஆனால் தனியாக இருந்தால் நிறைய விஷயம் பேசலாம். அதே போல் தனித்து உறவாடுகிற ஒரு அனுபவம் வேணும். இயேசு கிறிஸ்து எத்தனையோ காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா சீடலோடு இருந்தாலும் அவர் தனியே போய் தான் ஜெபம் பண்ணுவார். அப்போது அந்த தனித்து ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தில் தான் நமக்கும் தேவனுக்கும் உறவு வளர்கிறது, ஐக்கியம் வளர்கிறது. அதனால் நம்ம ஆவிக்கிற அளவில் உயர்கிறோம். இன்றைக்கி அநேகருக்கு தனித்தேவ உறவு இல்லை. அந்த ஊழியக்காரர் நடத்துகிற ஜெபக்கூட்டம், அந்த ஊழியக்காரர் நடத்துகிற உபவாச கூட்டம். அப்போ அந்த ஊழியர் வழியாகத்தான் அந்த ஜெபத்தை யோசிக்கிறாங்களே ஒழிய நானே ஜெபிப்பேன். என்றைக்கு கிறிஸ்தவ மக்களாகிய நமக்கு ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வல்லமையான காரியங்களையும் செய்ய முடியும், அந்த என் நம்பிக்கை வருகிறதோ அன்றைக்கு தான் உண்மையான அனுபவம் வரும். எனவே தனித்து உறவாடுங்கள், ஆண்டவரோடு பேசுங்கள். அந்த அனுபவம் வர வேண்டும் என்றால் முதலாவது நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும், மனம் திரும்பி இருக்க வேண்டும், மறுபிறப்பின் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும். இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒன்றாக நடைபெறுகிறது, தனித்தனியாக அல்ல. மனம் திரும்புதல், ரட்சிக்கப்படுதல், மறுபடியும் பிறத்தல், பரிசுத்த ஆவி பெறுதல், அபிஷேகம் பெறுதல், அக்கினி பெறுதல், எல்லாமே இயேசுவை நீங்கள் பெற்றுக்கொள்கிற யோவான் 1:12 சொல்லப்படுற இயேசுவை பெற்றுக்கொள்ள எல்லாம் நடைபெறுகிறது. அந்த அனுபவத்தில் ஆரம்பிங்கள், தனித்து பேசுங்கள், பழங்கள். கர்த்தர் உங்களோடு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார்.